வணக்கம் நண்பர்களே. இந்திய பாரம்பரியத்தில் எண்ணற்ற ஜோதிட முறைகள். ஜோதிடம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கையிலையும் தவிர்க்க முடியாத ஒரு கணிதமாகிவிட்டது. நம் முன்னோர்கள் எளிமையாக பல கணித முறைகளை கணிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தா மட்டும் போதும். களை எடுக்கிறங்கிற பேர்ல உயிர் சத்தா உள்ள செடிகளையும் பிச்சு எரிஞ்சிடக்கூடாது. ஸோ கேபிக் ஜோதிட முறையில ஒருவருக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எளிமையா நம்ம கணிச்சு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு தனி மனித வாழ்க்கையில எண்ணற்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது அன்றாடம். இதை நம்ம துல்லியமா கணிக்கிறதுக்கு கேபி ஜோதிட முறை பயன்படுது. இதோட முழுமையான பயன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயல் நடக்குமா நடக்காதான்னு துல்லியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நடக்க வைக்கிறதுக்கு நீங்க பரிகாரத்தை கேட்டு அது இல்லைன்னு சொல்லி இவரெல்லாம் ஒரு ஜோசியரான்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் வர்றதெல்லாம் அது காலச்சக்கரத்துல ஒரு ஜோதிடர் பல்வேறு பரிணாமங்கள்ல இந்த மாதிரி பேச்சுக்களை வாங்கிறது இயல்பாயிடும். சரி, ஓகே, சும்மா நம்ம லெக்சர் கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு செயல் நடக்குமா நடக்காதான்னு நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேபி ஜோதிட முறையில எளிமையா தெரிஞ்சுக்கலாம். நீங்க இல்ல நான் கடப்பறை வச்சுதான் வெட்டுவேன் அப்படின்னா அது அவங்க விதி. சரி, இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு சொத்து இருக்குங்க, அது விற்பனைக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னா இதை எப்படி பார்க்கறது? ஒவ்வொரு கேள்விக்கும் கேபி ஜோதிட முறையில ஒரு முக்கிய பாவம் இருக்கும். சொத்து சம்பந்தமா நீங்க பார்க்கணும் அப்படின்னாவே 4ஆம் பாவத்தை எடுத்து, சரிங்களா? ஒருத்தருக்கு சொத்து சேர்வு அப்படின்னா என்னென்ன பாவங்கள் பார்க்கணும் அப்படின்னா 4ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கணும். அவருக்கு சொத்து சேர்க்கை இருந்துகிட்டு இருக்கு. சரிப்பா, இந்த சொத்தெல்லாம் எனக்கு அளவுக்கு அதிகமா இருக்கு, கொஞ்சம் வித்து தான் பார்க்கலாம். விற்கக்கூடிய காலகட்டம் ஒருத்தருக்கு இயல்பாவே அந்த சொத்துக்கள் எப்ப விற்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நீங்க 4ஆம் பாவத்தின் உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 3, 5, 10, 11 இந்த பாவகங்களை குறிகாட்டினா அவரோட சொத்து விற்பனையாக போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது எப்படி விற்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆளுங்கிரகம் அனுமதிக்கும் நிலையில அந்த தசாபக்தி அந்தரங்கள் நடக்கும்போது அந்த சொத்து விற்பனைக்கு வரும்னு நீங்க பலன் சொல்லணும். சரியா? அப்ப ஒருத்தரோட சொத்து விற்கணும்னா 4ஆம் பாவத்தின் உப நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 3, 5, 10, 11ஆம் பாவங்களை நல்லா குறிச்சு வச்சீங்க. இது தசாபக்தி அந்தரங்களோட தொடர்பு வரும்போது அவருக்கு என்னதான் சொத்துக்கள் சேர்க்கை இருந்தாலும் அது விற்பனைக்கு வரும். இந்த முறைகள்ல நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு இதில் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு விளக்கம் தரேன். நன்றி, வணக்கம்.